இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமாக நாம் எல்லோரும் இந்த ஆன்மீக கடலில் குளித்து நிறைய மகான் சரித்திரங்களை பத்தி பார்த்தோம். நிறைய கஷேத்திரங்களுக்கு சென்று வந்தோம். அதை தவிர நமக்கு என்ன முத்துக்கள் கிடைத்தன, இந்த 2 வருட பயணத்தில் நமக்கு கிடைத்த முத்துக்கள் என்னென்ன, அதை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நம்மளோட பாரத பூமியில எத்தனையோ மகான்கள் நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய நூல்களை கொடுத்துட்டு போயிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய மகான்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கா. இப்ப இந்த முத்துக்களை பத்தி ஒரு தொகுப்பு மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நான் போடுறேன். முதல்ல திருக்குறள். இது திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் எழுதினது. 1330 குறள் இருக்கு. அப்புறம் திருமூலர் எழுதிய திருமந்திரம். திருமூலரை பத்தி நம்ம பார்த்தோம். அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு வள்ளலார் அவர்கள் நமக்காக அருளியது. அருணகிரியார் அவர்கள் வழங்கின திருப்புகழ். இந்த கந்தசஷ்டி கவச்சம், இது பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான் 36 தடவை தினமுமே பாராயணம் பண்ணினதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. அதை தவிர 4000 திவ்ய பிரபந்தம், ராமானுஜ நூற்றந்தாதி, கண்ணினும் சிறுத்தாம்பு, இது மதுரகவி ஆழ்வார் அவர்கள் பாடியிருக்கார். அப்புறம் திருப்பாவை, அதை தவிர லலிதா சஹஸ்ரநாமம். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அதை பத்தி அதோட உரை எழுதினவரை பத்தி பார்த்தோம். அதே வாழ்க்கையில ஒரு ஆன்மீகத்துக்கு உபயோகப்படுத்திண்டு அதையே பாராயணம் செய்து அனுபவம் அடைந்த நிறைய மகான்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்புறம் மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற ஒரு நூலை பத்தி பார்த்தோம். அதை தவிர பீமரூபி ஸ்துதி, இது சமர்த்த ராமதாஸ் அவர்கள் நமக்காக கொடுத்தது. அதை தவிர ஆண்டவன் பிச்சை, அம்மாள், ஆவுடையக்காள், இவர்களுடைய பாட்டுக்கள் எல்லாம் இப்ப எல்லோரும் மேடையில பாடுறா. நாம் நம்மளோட தினசரி உபயோகத்துக்காக சில மந்திரங்கள் இந்த மகான்கள் விட்டுட்டு சென்றிருக்கிறார்கள். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இது சமர்த்த ராமதாஸ் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது பாகவத புராணத்துல துருவ சரித்திரத்துல இருக்கு. ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நமக்காக அழைத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்படி எவ்வளவு சொன்னாலும் முடியாத ஒரு பயணம்தான் இது. இன்னும் நிறைய முத்துக்களை நம்ம போக போக பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில தெரிஞ்சுட்டோம். எதையாவது ஒன்றை நம்மளோட வாழ்க்கையில அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறிய வேண்டுகோளோட இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்யறேன்.